பாண்டவர்கள் வனவாசத்தில் இருந்தபோது ஜெயத்ரதன் சால்வ தேசம் நோக்கி சென்ற வழியில் பாண்டவர்களின் ஆசிரமத்திற்கு வருகை தந்தான். பாண்டவர்கள் உணவு தேடி வேட்டைக்கு சென்றிருந்த நேரத்தில் திரௌபதி தனியாக இருந்தாள். திரௌபதியின் அழகை கண்ட ஜெயத்ரதன் அவளிடம் ஆசை வார்த்தை கூறி தன்னுடன் சிந்து தேசம் வருமாறு அழைத்தான். திரௌபதி கோபத்துடன் மறுக்கவே ஜெயத்ரதன் அவளை வலுக்கட்டாயமாக கைப்பற்றி தேரில் ஏற்றி கடத்தி சென்றான். வனத்திலிருந்து திரும்பிய பாண்டவர்கள் இதை கேட்டு ஆத்திரமடைந்தனர். பீமனும் அர்ஜுனனும் ஜெயத்ரதனை துரத்தி சென்று அவனது படைகளை அழித்தனர். பீமன் ஜெயத்ரதனை தேரிலிருந்து கீழே தள்ளி அவனை தாக்கிக் கொள்ள முயன்றான். அப்போது யுதிஷ்டிரர் வந்து, இவன் நம் சகோதரி துச்சலையின் கணவன், இவனால் அவள் விதவையாக வேண்டாம் என்று கூறி தடுத்து விட்டார். ஆயினும் பீமன் அவமானத்தின் உச்சமாக ஜெயத்ரதனின் 5 குடுமிகளை தவிர மற்ற முடிகளை பிடுங்கி எறிந்து அவனை பாண்டவர்களின் அடிமையாக போகும்படி வற்புறுத்தினான். பின்னர் தர்மரின் கருணையால் விடுவிக்கப்பட்டான். இது போன்ற மகாபாரதத்தின் ரகசியங்களை பற்றி தெரிந்து கொள்ள நம்ம சோழன் மித்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.